ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் ஸ்னேஹா vlogs யூடியூப் சேனல். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரும் நான் போடுற வீடியோஸ்க்கு. மக்களே, இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூவோடு எடுக்கிறேன். ரொம்ப நாளாக வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் கோயில் சாட்டவே இல்லை, நோம்பி சாட்டவே இல்லை எங்கள் ஊர் கோயிலில். அதனால் இந்த டைம் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அது 8 நாள் சாட்டு தான். அதனால் நான் பூவோடு எடுக்கிறேன். தெரியாமா? வணக்கம்மா. நாங்கள் பூவோடு எடுக்க வந்துருக்குறோம். எங்கள் பொண்ணு பூவோடு எடுக்கிறா. காளியத்தனம் எங்கள் ஊர் சாட்டியிருக்காங்க. அதனால் பூவோடு எடுக்க வந்துருக்குறோம். இனிமேல் தான் ஆரம்பமாகும். சாமி எல்லாத்துக்கும் வரம் கொடுக்குறேன். சரி, என் பொண்ணு எடுக்கிறா. இல்லை, என் பொண்ணு தான் பூவோடு எடுக்கிறான். இது கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பமாகும். இந்த கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலேருந்து பூவோடு எங்கள் ஊர் கோயிலுக்கு கொண்டு போவோம். ஆனால் இது 8 நாள் சாட்டு அப்படிங்கிறனால ரொம்ப லேட்டு, நைட்டு 12 o'clock ஆகிடுச்சு பூவோடு எடுக்கவே. அங்கே காளியம்மன் கோயில், அது காளியம்மன் கோயிலேருந்து கும்பந்த அழிச்சிட்டு அங்கேருந்து சீர் கொண்டு இது பட்டதரிசியம்மன் கோயில், பட்டதரிசியம்மன் கோயிலில் வச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் பூவோடு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 12 o'clock. முன்னெல்லாம் 15 days நோம்பி சாட்டு வைப்பாங்க. வச்சாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பூவோடு எடுப்பாங்க. திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் முந்தின நாள் மாவிளக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழான்னு சொல்லிட்டு 1 month இந்த விசேஷம் இருக்கும். ஆனால் இப்போ வெறும் 8 நாள் சாட்டு அப்படிங்கிறனால லேட் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வந்தாங்க. எங்களுக்கு இது தெரியவே இல்லை. நாங்கள் நேரமாக போய் உட்காந்துட்டோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப லேட்டாக அந்த திண்ணீர் கொடுத்தாங்க, ஓடு கொடுத்தாங்க, பூவோடு. அதுக்கப்புறம் விரவு கட்டையெல்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்களா, இதுக்கே டைம் ஒரு 9 o'clock இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். நெக்ஸ்ட் என் பையனோட வீடியோ வரும், பாருங்கள். இப்பதான் ரொம்ப கொஞ்சம் விளையாண்டுக்கிறான் மூஞ்சி கட்டாம. அது கிட்ட போன அவெல்லாம் இந்நேரம் ஆஃப் ஆச்சுனாலே பாஸ்வேர்டு கேட்குது. 2356 பழைய பாஸ்வேர்டா, அது கீழே 89 அதை ஆட் பண்ணிங்கன்னா மொத்த பாஸ்வேர்டும். ஏய் ஏய் என்ன சுச்சு போட்டோடியா போட்டோண்டா இந்த பக்கத்து ருத்து காணோம், ருத்து காணோம், ருத்து எங்க கால் வைக்கிறோம் பாரு. டேய் இப்போ தான் ஒரு 11 o'clock ஆச்சு. சக்தி கும்பம்னு வைப்பாங்க, ஒருத்தவங்க எடுப்பாங்க. அந்த சக்தி கும்பத்தை தலையில் வச்சுட்டு அவங்க லேட்டாக தான் வருவாங்க. நாங்கள் பூவோடு தூக்கிட்டு முன்னே போயிட்டோம். அந்த வீடியோ வரும், பின்னாடியே பாருங்கள். இப்போ பம்பை அடிச்சிட்ருக்காங்க இல்லையா, சக்தி கும்பம் ரெடி பண்ணிவிட்டு டிராக்டரில் சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பம்பை அடிச்சிட்ருக்காங்க. பம்பை அடித்து முடிச்சுட்டு சாமி ரெடி ஆகிற வரைக்கும் அடிப்பாங்க. அடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க நம்ம பூவோடு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கையில் மஞ்சக்கிழங்கு வச்சு கங்கணம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் சரியாக எனக்கு தெரியல. கங்கணம் கட்டுவாங்க. அதை கட்டிட்டு எனக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மல்லிகைப்பூ மாலை எங்கள் அம்மா கட்டினாங்க வீட்லேயே. அதை எனக்கு போட்டு விட்டாங்க. மல்லிகைப்பூ மாலை அங்கே மோஸ்ட்டாக மல்லிகைப்பூ மாலை தான் போடுவாங்க போல், அதனால் மல்லிகைப்பூ மாலை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எனக்கு காசு மாலை போட்டு விட்டாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காசு மாலை.
வீட்டில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போட்டு விட்டாங்க. நல்ல பெருசு, ரொம்பவே பெருசு. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசு. போட்டு விட்டாங்க. எங்கள் அண்ணி வந்து எனக்கு வந்து 70 rupees வந்து குத்தி விட்டாங்க ஷோல்டரில், ஷாலில் குத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பெரிய நோட்டு மாலை ஒன்று போட்டு விட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூவோட எல்லாமே பற்ற வச்சாச்சு. இது போட்டு கற்பூரம் போட்டு பற்ற வச்சாச்சு. இனி வந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறது தான். இது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. நான் வேண்டியிருந்தேன், அதனால தான். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வேண்டியும் கூட. அதனால சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் தான் எடுக்கிறதா இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் கூட நடக்கலை. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா கால் வலி, நடக்க முடியாது அப்படிங்கிறனால என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடியாக எல்லாருமே பற்ற வச்சாச்சு. எல்லாருமே வச்சுட்டு இனி வந்து எடுக்கணும். இப்போ எடுத்துருவோம். தொட்டு சாமி கும்பிட்டு வந்து பூவோடு எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் நிற்பாங்க. நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போகிறது தான். வேக வேகமாக நடந்து போ. நைட்டு ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்குலாம் 1 ஆகிடுச்சு டைமு. பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்து அந்த பூவோட்டுக்குள்ளே வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து கரும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து வாங்கிட்டாங்களா. எங்கள் அம்மா வந்து வேப்பந்தலையே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எங்கள் அம்மாவும் என் ஹஸ்பண்டும் மாற்றி அவங்க பாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வரத்துக்கு பின்னாடி பம்பையோடு தான். முன்னெல்லாம் 15 நாள் சாட்டாக இருந்தால் பம்பையோட ட்ரம்ஸோடு வரும். இப்போ வந்து நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. 8 நாள் சாட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். அது வந்து தேர் வந்து வரத்துக்கு லேட் ஆகும். விடிய காலை 3 மணி ஆகிடும். அப்புறம் 4 மணிக்கு வந்து திருக்கல்யாணம் 4:30 வச்சாங்க. திருக்கல்யாணம் வச்சுட்டு 5:30 மணிக்கு கயிறும் இதுவும் கொடுத்தாங்க, வளையலும் கொடுத்தாங்க. அது வந்து அதுக்கு நாங்கள் போல குழந்தை இருக்கனால எங்கள் அண்ணி தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து வீட்டில் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு. பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.